ஓம் சக்தி. சக்தியில் நம்ம லூர்தாஸ் மறுபடியும் என்ன பண்ணாருங்கன்னா, இவருக்கு ஒரு சமயம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதாவது ஹார்ட்டு வால்வு கெட்டு போச்சு, பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவர் அது எப்படி இல்லாமல் தவிர்க்க பார்த்து அம்மாட்ட நடந்தாலும் கடைசியில் அம்மா இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணி தான் தீரணும்னு செஞ்சுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட கையில் 10 பைசா கூட கிடையாது. இந்த நிலையில் இவர் தன்னுடைய மகனை மருத்துவர் அனுப்பிச்சு அம்மாட்ட உத்தரவு கேட்டு வர அனுப்புகிறார். பணம் இல்லையே, என்ன செய்கிறது? அதுக்காக என்ன சொல்லி விடுறாருன்னா, அம்மாட்ட போய் ஆப்ரேஷனுக்காக பணம் கேளு அப்படின்னு சொல்லி விடுறார். அவர் மகனை அதே மாதிரி போய், அம்மா எங்கள் அப்பா பைபாஸ் சர்ஜரி பண்ண சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க, அது பணம் இல்லைங்கம்மா, உங்களோட பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அம்மா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ, உங்கள் அப்பா அப்படி சொல்லி விட்டானா? பணமெல்லாம் உனக்கு தேவையில்லை, எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், இல்லை தானே நடக்கும்போ அப்படின்னு அம்மா உத்தரவு போட்டாங்க. அதே மாதிரிங்க சக்தியில் அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி 2-3 ஆஸ்பத்திரி பார்த்து கடைசியாங்க குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியிலேருந்து இவருக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. நீங்கள் இந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்க தயாராக இருக்கிறீங்களாம்மா, எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, நாங்கள் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. அவ்வளோதான், இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, எல்லாம் அம்மாவுடைய கருணைன்னு சொல்லி குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துக்கிட்டாரு கோயம்புத்தூரில். அங்கே சேர்ந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அதே வார்டில் பக்கத்தில் இருக்கிற பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்க போகிற மற்ற நோயாளிகள்லாம் விசாரிக்கிறார். எல்லாருமே சொல்கிறாங்க 3 லட்ச ரூபா நாங்கள் பணம் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம 10 பைசா கூட கட்டல, ஆனால் நம்மளுக்கு அதே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிங்க ஆப்ரேஷன் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சதுங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. இந்த பில்லு என்ன வருமோ, எப்படி பணம் கட்ட போகிறோமோ அப்படின்னு பரிதவிக்கிறாரு. இவரே போய் கேட்குறாரு, அம்மா அவனோட பில் போட்டிங்களா, எவ்வளோமா பணம் என்ன அப்படின்னு எல்லாம். அது வருங்க பொறுங்க அப்படிங்கிறாங்க. கடைசியில் டிஸ்சார்ஜ் பண்ணும் பொழுது பில்லெல்லாம் எதுவும் போடாமல் இவர் கையில் 1500 பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. வழிச்செலவுக்கு, மருந்து மாத்திரை வாங்கியிருக்க வழிச்செலவுக்கு 1500 ஆஸ்பத்திரியிலேருந்து பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இவருக்கு தலையும் புரியல காலும் புரியல. என்னம்மா அது பணமெல்லாம் வேண்டியது இல்லைங்களான்னு கேட்குறாரு. அதான் டாக்டர் சொல்கிறாரு, இல்லைங்க, மேலெடுத்த உத்தரவுப்படி நாங்கள் இப்படி பண்ணிக்கிறேன், நீங்கள் வேணா எங்கள் சீஃப் டாக்டர் போய் கேளுங்கன்னு சொல்கிறார். சீஃப் டாக்டர் கேட்டால் அவரும் அதே மாதிரி சொல்கிறாரு, இல்லை என் மேலெடுத்த உத்தரவுப்படி நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. கடைசியில் டைரக்டரே போய் பார்த்து கேட்குறாரு, அவரும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு, மேலெடுத்த உத்தரவுப்படி உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டது, அதனால உங்களோட பணமெல்லாம் எதுவும் வாங்கலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எப்படி பாருங்க அம்மாவுடைய கருணை. 10 பைசா செலவு இல்லாமல் 3 லட்ச ரூபா செலவாகக்கூடிய பைபாஸ் சர்ஜரி அம்மா பண்ணி விட்டு கை செலவுக்குமே 1500 பணம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்து விட்டாங்க. நம் கருணை கடல் பங்காரு தெய்வத்தை நினைத்தால் கண்ணீர் வராமல் என்ன செய்யும்? ஓம் சக்தி.